முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தும் வகையில் 13 மதகுகள் கீழே இறக்கிவிடப்பட்டுள்ளன. முல்லை பெரியாறு அணை வழக்கு கடந்து வந்த பாதை குறித்த செய்தி தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தேக்கடியில் ஆங்கிலேயர் பென்னி குக் என்பவரால் 1895ஆம் ஆண்டு முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்டது. முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கில் நீர்மட்டத்தை படிப்படியாக 152 அடியாக உயர்த்தி கொள்ள உச்சநீதிமன்றம் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி தீர்ப்பளித்தது. 100 ஆண்டுகள் பழமையான முல்லை பெரியாறு அணையின் வலிமை குறித்து சோதனை மேற்கொண்டு ஆய்வறிக்கை அளிக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி AS ஆனந்த் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி அமைக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணையில் சோதனை மேற்கொண்ட ஆனந்த் குழு 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஆய்வறிக்கை தாக்கல் செய்தது. அணை வலிமையாக உள்ளது என்றும் நீர்மட்டத்தை 136 இருந்து 142 அடியாக உயர்த்தலாம் என்றும் அந்த குழு பரிந்துரை செய்தது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இறுதி விசாரணை முடிவடைந்து இறுதி தீர்ப்பை தள்ளி வைத்தது. கடந்த மே 7ஆம் தேதி இறுதி தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றம் தமிழக அரசு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியில் இருந்து 142 அடியாக உயர்த்தி கொள்ள அனுமதி அளித்து உத்தரவிட்டது.